வணக்கம். நவம்பர் 2ஆம் தேதி பங்குச்சந்தை முடிந்த பின் அல்லது முடிகிற தருணத்தில் வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். மதிய வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். மகாராஷ்டிராவுடைய முன்னாள் உள்துறை அமைச்சர் கைது செய்யப்பட்டிருந்தார் மணி லாண்டரிங் சட்டத்தின் கீழ். இப்போ வேறொரு செய்தி என்டிடிவியில் வந்திருப்பது, தற்போதைய துணை முதலமைச்சருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்திருக்கிறாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். கிட்டத்தட்ட 1000 கோடி மதிப்பிற்கான சொத்துன்னு சொல்லப்படுதுங்க. அவருடைய குடும்பத்தினர் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் சிலதை பறிமுதல் செய்திருக்கிறாங்க. அதில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போய்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் இது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கையில் தான் இருக்கும். இந்த சொத்துக்கள் அதை அவங்களால விற்பனை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி என்டிடிவி செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் லிமிடெட் நேற்று ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு. அவங்களுடைய சில கேம்பஸில் ஐடி ரெய்டு நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போது எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற வேறொரு செய்தி, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் 300 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணத்தை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க எந்த கம்பெனிலேருந்து இது பிடிப்பட்டது அப்படின்ற தகவலை வெளியிடல. அவங்க சொல்லியிருப்பது அது தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு கம்பெனி, அனிமல் ஃபீட் மற்றும் முட்டை ஏற்றுமதி செய்யக்கூடிய கம்பெனின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸாக இருக்கக்கூடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது, ஆனால் உறுதி செய்ய முடியலை. சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஐபிஓ இன்னைக்கு மதியம் செக் பண்ணி பார்க்கும்போது 16.5 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குங்க. ஒட்டு மொத்தமாக ரீட்டைல் போர்ஷன் மட்டும் பார்க்கும்போது 28 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் குறித்து நம்ம வேறொரு வீடியோ டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அவங்க ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் செய்திருக்கோம். பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சன்ஃபார்மா குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி அவங்களுடைய கிராஸ் சேல்ஸ் இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. டாபர் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி ரெவென்யூ 12% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 4.7% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் செய்யும்போது. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹2.50 அறிவிச்சிருக்கிறாங்க கம்பெனி. ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ப்ரீமியம் நியூட்ரிஷன் செக்மெண்ட்டில் நுழைய போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. நான் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இது. ஸோ அதில் நுழைய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து கடன் இல்லாத கம்பெனியாக மாறுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வைத்திருந்த அனைத்து கடனும் இப்போ அடைக்கப்பட்டிருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இண்டோ யூஎஸ் பயோடெக் லிமிடெட் போனஸ் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. 5 ஷேர் வைத்திருந்தா. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 15ன்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. பிரின்ஸ் பைப்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு ₹1.50 அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த பேமெண்ட் டிசம்பர் 1 அல்லது அதற்கு முன்பே செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 15ஆம் தேதி. ஸ்பைஸ்ஜெட் குறித்து சாயங்காலம் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்களுடைய சில ஊழியர்கள் ஸ்ட்ரைக்குக்கு போகிறாங்க சம்பளம் குறித்து அப்படின்ற மாதிரி எக்கனாமிக் டைம்ஸில் வந்த செய்தி நம்ம சாயங்காலம் வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற வேறொரு செய்தி, ஊழியர்கள் அவங்க ஸ்ட்ரைக்கை வாபஸ் பெற்று வேலைக்கு திரும்பி விட்டார்கள்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய கோரிக்கையை விரைவில் கவனிப்பாங்கன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்களாம். ரா எட்ஜ் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விற்பனை செய்திருக்கிறாங்க. 80,245 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹24. இன்ஃபோ எட்ஜ் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி 41.2 கோடிகள் முதலீடு செய்கிறாங்க மெட்டிஸ் எடு வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில். இந்த டிரான்சாக்ஷன் நவம்பர் 30 அல்லது அதற்கு முன்பே செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுன்னா இன்ஃபோ எட்ஜ் கம்பெனி கையில் 25% ஸ்டேக் இருக்கும் மெட்டிஸ் எடு வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில். இன்ஃபோ எட்ஜ் ஜொமேட்டோடைய ஷேர்ஸும் முதல்ல வச்சிருந்தாங்க. ஐபிஓ வழியாக சிலதை விற்பனை செய்தாங்கன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பாலிசி பஜார் கம்பெனியுடைய ஷேர்ஸும் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அவங்க முன்னவே நிறைய கம்பெனிஸில் முதலீடு செய்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு கிடைத்த சில ஆர்டர் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேஷில் அரசு ப்ராஜெக்ட்ஸ் கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இரண்டும் சேர்த்து அதோடைய மதிப்பு 288 கோடிகள்னு அறிவிச்சிருக்கிறாங்க கம்பெனி. இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் நவம்பர் 12ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் குறித்தான முடிவு அன்னைக்கு எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அறிவிச்சாங்கன்னா ரெக்கார்ட் டேட் நவம்பர் 23.
ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர் கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி சேல்ஸ் இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 14% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் செய்யும்போது. ப்ராக்டர் அண்ட் கேம்பிளுடைய வேறொரு கம்பெனியான ஜில்லட் அவங்களும் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. சேல்ஸ் இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கீழே போயிருக்கு 14% இயர் ஆன் இயர் கம்பேர் செய்யும்போது. சிஎல் எஜுகேட் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை பிஎன்பி பரிபாஸ் ஆர்பிட்ராஜ் விற்பனை செய்திருக்கிறாங்க. 4.14 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை $94.95. அதே கம்பெனியுடைய ஷேர்ஸை வேண்டர்பில்ட் யூனிவர்சிட்டி வாங்கியிருக்கிறாங்க. 4.14 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை $94.95. ஸ்டவ்கிராஃப்ட் லிமிடெட் நம்ம பிஜின் பிராண்டை வச்சிருக்கிற கம்பெனி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ரெவென்யூ இயர் ஆன் இயர் 53% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கீழே போயிருக்கு 15% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர். கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நெகட்டிவ் போகிறதுக்கு ஒரு காரணம் அவங்க போன வருடம் கட்ட வேண்டிய டேக்ஸ் பணத்தை இந்த வருடம் கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏர்டெல் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 28,326 கோடிகள். குவார்டர் ஆன் குவார்ட்டர் 5.4% அதிகரித்திருக்கு. அதாவது இந்த குவார்ட்டருடன் போன குவார்ட்டரை கம்பேர் செய்யும்போது, போன வருடம் இதே குவார்ட்டருடன் கம்பேர் செய்யும்போது 13% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 1,134 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. போன குவார்ட்டருடன் கம்பேர் செய்யும்போது 300% அதிகரிச்சிருக்கு. அதே போன வருடம் இதே குவார்ட்டரில் கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் அதிகரிச்சிருக்கு இந்த குவார்ட்டருக்கு $153. இதே போன வருடம் இதே குவார்ட்டரில் $143 இருந்தது. பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 235 கோடிகள். போன வருடம் இதே குவார்ட்டருடன் கம்பேர் செய்யும்போது 25% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 503 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டருடன் கம்பேர் செய்யும்போது கீழே விழுந்திருக்கு 23%. ஆர் சிஸ்டம்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கூடவே டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு $3.20 நிர்ணயித்திருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 12. விப்ரோ தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி டியாக்கோ அப்படின்ற கம்பெனியுடன் இணைந்து சில நெட்வொர்க் சொல்யூஷன் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த டியாக்கோ அப்படின்ற கம்பெனி 300 கம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிளைண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்யூஷன் செய்யக்கூடிய கம்பெனி தான் டியாக்கோ. HPCL குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி நெட் ப்ராஃபிட் 36% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. டோட்டல் இன்கம் இயர் ஆன் இயர் 41% அதிகரிச்சிருக்கு. GRM கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின், அதாவது கெயின் பர் பேரல் ஆஃப் க்ரூட் ஆயில் இந்த குவார்ட்டருக்கு $2.44 மட்டுமே. போன வருடம் இதே குவார்ட்டரில் $5.11. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் 20% உயர்ந்தது. 478% வால்யூம் அதிகரிப்பு. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 14.6% அதிகரித்தது. 460% வால்யூம் அதிகரித்தது. ஆர்த்தி சர்ஃபெக்டன்ஸ் 14% ஷேர் ப்ரைஸும் 164% வால்யூம் அதிகரித்தது. ஸ்ரீயாஸ் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் 13% ஷேர் ப்ரைஸ், 244% வால்யூம். ஆர்பிஎல் பேங்க் 12% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 175% வால்யூம் அதிகரிப்பு. புர்வான்கரா 10% ஷேர் ப்ரைஸும் 437% வால்யூம் அதிகரிப்பு. தேவ்யானி 10% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 304% வால்யூம் அதிகரிப்பு. இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் 9% ஷேர் பிரைஸும் 177% வால்யூம். கத்தி 9% உயர்ந்தது. 326% வால்யூம் அதிகரிப்பு. நிறைய லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது பார்க்க முடியுதுங்க. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் சவிதா ஆயில் டெக்னாலஜி 8% விழுந்தது. 322% வால்யூம் அதிகரிப்பு. திருமலை கெமிக்கல்ஸ் 8% வீழ்ச்சி, 254% வால்யூம் உயர்ந்தது. பேயர் கிராப் சயின்ஸ் 7.4% வீழ்ச்சி, ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். 438% அதிகரித்தது வால்யூம். பேயர் கிராப் சயின்ஸ் ஸ்பெஷல் டிவிடெண்டும் அறிவிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம சாயங்காலம் வீடியோவில் அது பார்த்துருந்தோம். பை இண்டஸ்ட்ரீஸ் 7% வீழ்ச்சி, 233% வால்யூம் அதிகரிப்பு. பஜாஜ் கன்சியூமர் 6% விழுந்தது. 273% வால்யூம் அதிகரிப்பு. அட்வான்ஸ்ட் என்சைம் 4% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி, 141% வால்யூம் அதிகரிப்பு. நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்களை விரைவாக பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபைசர், ருஷில் டெக்கர் மற்றும் பேட்டா இந்தியா. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.